ஹாப்பி தீபாவளி ஃபேம். நாங்களும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என் ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஆஸ் யூஷுவல் சாணி ஏறி காரில் உட்காந்துமே செம்ம ஃப்ளாட் ஆகிட்டுங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஈரோடு டெக்ஸ் வேலி போயிட்டு போனோம். ஏன்னா லாஸ்ட் 3-4 டேஸ் சென்னைக்கு போனனால என்னால் எந்த பர்ச்சேஸுமே பண்ண முடியல. பிரபாவுக்கு கதிர்க்கெலாம் ட்ரெஸ் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் ஷாக்கிட்டையும் கதிர்ட்டையும் இந்தாடா சாணு கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கோங்க வச்சு மேய்ங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிட்டோம். கதிருக்கு 2 செட்டு ட்ரெஸ்ஸு, ஏன்னா அவன் தம்பியும் இருக்கான். ஸோ பிரபாவுக்கு ஷர்ட்டும் எடுத்துகிட்டு அப்பாவுக்கு பிராண்டில் லுங்கி எடுக்க வேண்டியது இருந்து சரின்னு சொல்லிட்டு நண்டு பிராண்டில் போயிட்டு லுங்கி எடுத்துகிட்டு எனக்கு ஒரு டாப் மட்டும் எடுத்துகிட்டு ரிட்டன் வந்து பார்த்தா சாணு லிஸ்ட்டு அடுக்கி வச்சுட்ருக்கான். கூலிங் கிளாக்ஸ் வேணும், ஹேர் கிளிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாப்பட்டு போகலன்னா இல்லை எனக்கு ஸ்ட்ராபெரி சாக்லேட் வேணும்னு கேட்குறான். அடுத்து ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்கலாம். இப்போ எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா என் அம்மா தம்பி எல்லோரும் கூட வந்திருக்காங்க. வரும்போது கண்டிப்பாக அவளுக்கு ஜாக் பாட்டி தான். அது அவளுக்கே நல்லா தெரியாதனால இந்த டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டான். எப்போல்லாம் மேடமுக்கு தூக்கம் வருதோ அப்போல்லாம் மட்டும் தான் என்கிட்ட வந்து முன்னாடி உட்காருவாங்க. அது வரைக்கும் என்கிட்ட வரவே மாட்டாங்க. என் தம்பிகிட்டே எங்கள் அம்மாட்ட இல்லைனா கதிர்கிட்ட மாற்றி மாற்றி தான் இருப்பான். ஒரு வழியாக 4 hours ட்ராவல் பண்ணி ஊருக்கு வந்தாச்சு. வந்ததுமே சிக்கன் நல்லா வெளுத்து வாங்கி எல்லோரும் ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. அகெயின் ஹாப்பி தீபாவளி ஃபேமிலிஸ்.